Bioinformatics, Molecular Biology, PGTRB Botany, Unit 5ல இருக்கிற டாபிக் தான் Bioinformatics. Bioinformatics கான்செப்ட், ஸ்கோப் அண்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். Bioinformatics இது ஒரு டிசிப்ளின், இட்ஸ் அ ஃபீல்டு. பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி அதாவது பயாலஜிக்கல் டேட்டாவை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது தான் இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த ஜீனோமிக்ஸ், மாலிகுலர் டேட்டா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. இங்கே எக்ஸ்ப்ளோஷனாக வெளியே கொண்டு வரதுக்கு மெயினாக இது எப்போ ரொம்ப இதுவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 2003ல் இதோட லீட் டு த க்ரோத் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் க்ரோத் ஆச்சு. அதாவது இந்த 2003ல் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. அண்ட் இது ஸ்டோரேஜ், retrieval and analysis of biological informationக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கான்செப்ட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜை வச்சு அனலைஸ், மேனேஜ் அண்ட் இன்டர்பிரட் த பயாலஜிக்கல் டேட்டா. ஸோ பயாலஜிக்கல் டேட்டாவை கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம் சிம்பிளாக. இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வச்சு பயாலஜிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம், இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ கோர் ஐடியா. ஸோ பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ் இதுதான் பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸ். இதோட சீக்வன்சஸ், அது சீக்வன்ஸ் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் அதை பற்றியெல்லாம் படிக்க முடியும். எதை யூஸ் பண்ணி? கம்ப்யூட்டர் டூல்ஸை வச்சு. காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ். காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்னா இங்கே பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஜீன் பேங்க், பிடிபின்னா ப்ரோட்டீன் டேட்டா பேங்க். அப்போ இதில் 3D ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜீன் பேங்க், ஜீனை பற்றி. EMBL, யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி லெபார்டரி. அப்போ இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா, நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு. அல்காரிதம். ஸோ அல்காரிதம்னா கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பிளாஸ்ட் ஃபார் சீக்வன்சிங். ஸோ பிளாஸ்ட்னா பார்த்தீங்கன்னா பேசிக் லோக்கல் அலைன்மெண்ட் சர்ச் டூல். ஸோ பிளாஸ்ட்னா என்ன? B ஃபார் பேசிக், L ஃபார் லோக்கல் அண்ட் A ஃபார் அலைன்மெண்ட், S ஃபார் சர்ச் அண்ட் T ஃபார் டூல். ஸோ இதை டெவலப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஆல்ச்சல் எட்டால் 1990ல் அட் NCBI. ஸோ NCBIயில் தான் இந்த ஆல்ச்சல் எட்டால் 1990ல் பிளாஸ்டை டெவலப் பண்ணார். ஸோ இதை எதுக்கு, இதோட பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுறதுக்கு. யார்? டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸோட சீக்வன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக. அதாவது டேட்டாபேஸ். ஸோ கிவன் சீக்வன்சஸ் டேட்டாபேஸோடு சேர்ந்து அகெயின்ஸ்டாக சேர்ந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கா, எந்தெந்த ரீஜன் சிமிலராக இருக்கோ, ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு. ஸோ இந்த பிளாஸ்டோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்புட் கொரியர் சீக்வன்சிங், அதாவது ஜீன் ஆர் ப்ரோட்டீன்ஸோட இன்புட் கொரியர் சீக்வன்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேர்ட்ஸ் சப் சீக்வன்சிங்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட்டாக பிளாஸ்ட்டை சப் சீக்வன்சிங்னு சொல்லலாம். இந்த டேட்டாபேஸ் ஃபார் சிமிலர் வேர்ட்ஸ்க்கு நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நம்ம நெட்டில் பார்த்தா தெரியும். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் த மேட்சஸ், அதாவது அலைன்மெண்ட்டுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய மேட்சஸ் இருக்குது இதில். அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் வித் ஸ்கோர்ஸ் அண்ட் வேல்யூஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்ட் பிளாஸ்ட் என். ஸோ பிளாஸ்ட் என்னன்னா நியூக்ளியோடைட் வர்சஸ் நியூக்ளியோடைடு, அதாவது டிஎன்ஏ சீக்வன்ஸ் கம்பேரிசன். ஸோ நியூக்ளியோடைடை வச்சு கம்பேர் பண்ணுறது. பிளாஸ்ட் பின்னா ப்ரோட்டீன் வர்சஸ் ப்ரோட்டீன், அமினோ ஆசிட் சீக்வன்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறது. பிளாஸ்ட் எக்ஸ்ன்னா நியூக்ளியோடைடு, அதாவது நியூக்ளியோடைடு ப்ரோட்டீனுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகுது இல்லையா. ஸோ நியூக்ளியோடைடு வர்சஸ் ப்ரோட்டீன் டேட்டாபேஸ். டி பிளாஸ்ட் என் இது ப்ரோட்டீன் கொரியர் வர்சஸ் நியூக்ளியோடைட் டேட்டாபேஸ். ஸோ ப்ரோட்டீன் கொரியரை வச்சு
நியூக்ளியோடைட் டேட்டாபேஸை உருவாக்க முடியும். ஸோ இது ப்ரோட்டீன்ஸ்க்காக டிரான்ஸ்லேஷன் இன்ட்டு ப்ரோட்டீன்ஸாக மாற்றுறது. டி பிளாஸ்ட் எக்ஸ் நியூக்ளியோடைட் வர்சஸ் நியூக்ளியோடைட், அதாவது நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட் ஆகுது இல்லையா, ஸோ அதில் இருக்கிற நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டடை படிக்கிறதுக்காக. ஸோ இதோட மெயின் அவுட்புட்ஸ் பார்த்திங்கன்னா ஹையர் ஃபார் பெட்டர் மேட்ச்க்காக தான் இதை ஸ்கோர் பண்ணுறது. அப்போ வேல்யூன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் த மேட்ச் அக்கரிங் பை த சான்ஸ் மூலமாக லோயர் வேல்யூ வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ரிசல்ட்டாக. ஸோ இஸ் ஈக்குவல் டு டிஇ, இஸ் ஈக்குவல் டு டிஇ டு த பவர் ஆஃப் 6 is highly significant. ஸோ இந்த பிளாஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ இந்த பிளாஸ்ட் டேட்டா பேஸ், அதாவது இந்த பிளாஸ்ட் அல்காரிதம் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அன்னோன் ஜீன்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை படிச்சுக்கிறதுக்காகவும், ஜீனோமிக் அனடேஷன்ஸ்க்காகவும், மெடிக்கல் ரிசர்ச் அதாவது டிசீஸ் ஜீன்ஸை ஹோமோலாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அக்ரிகல்ச்சரில் பயோடைவர்சிட்டி அதாவது பயோடைவர்சிட்டியை கம்பேர் பண்ணுறதுக்காகவும், க்ராப் ஜீன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ரிசர்ச்சர்ஸ்க்கு மெகா அண்ட் கஸ்டால் டபிள்யூ. ஸோ மெகாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா மாலிகுலர் எவல்யூஷனரி ஜெனட்டிக் அனாலிசிஸ்க்காக, அதோட ஃபுல் ஃபார்ம் மெகான்றது மாலிகுலர் எவல்யூஷனரி ஜெனட்டிக் அனாலிசிஸ். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜோட டைப் தான். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் அனாலிசிஸ். ஸோ மெகானா என்னது? மாலிகுலர் எவல்யூஷனரி ஜெனட்டிக் அனாலிசிஸ். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஃபார் ஃபைலோஜெனட்டிக் அனாலிசிஸ்க்காக. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயை பில்டப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சீக்வன்ஸ் தான். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அலைன்டு சீக்வன்ஸ், அதாவது கிளஸ்ட் டபிள்யூவில் இருக்கிற அலைடு சீக்வன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் த மெத்தட்ஸ் லைக் நெய்பர், ஜாயினிங், மேக்ஸிமம் லைக்லிவுட், UPGMA அதுதான் மெயின். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங், அதாவது பூட் ஸ்ட்ராப் அனாலிசிஸ் ஃபார் ட்ரீ liability application, studying the evolutionary relationship, identifying the gene family divergence, comparative analysis of DNA or protein sequencing-காக. ஸோ இந்த கிளஸ்ட் ஆல் டபிள்யூக்கும் மெகாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, கிளஸ்டால் டபிள்யூ வந்து மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட், மெகான்றது பார்த்திங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயும் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜீனோமிக்ஸ்னா ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸையும் அனடேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாச் த பயாலஜிக்கல் மீனிங் டு ரா சீக்வன்சிங் டேட்டா. ஸோ பயாலஜிக்கல் மீனிங் வந்து ஒரு ரா சீக்வன்சிங் டேட்டாவுக்கு கொடுக்கறது தான் அனடேஷன்ஸ். கம்பேரிட்டிவ் ஜீனோமிக்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம ஜீனோமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரோட்டியோமிக்ஸ்ன்னா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது. இங்கேயும் ஃபங்க்ஷனல் அனடேஷன், ப்ரோட்டீன் டு ப்ரோட்டீன் இன்டராக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ், இது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷனை பற்றி, மைக்ரோ அரே RNA சீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. மெட்டாபோலோமிக்ஸ்னா பயோகெமிஸ்ட்ரி பாத்வேவை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதோட மெட்டபலைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதுலேருந்து கிடைக்கிற மெட்டபலைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் படிக்கிறது தான் மெட்டபாலிக்ஸ். சிஸ்டம் பயாலஜி, இது ஒரு ஜீனோமிக், புரோட்டியோமிக் அண்ட் மெட்டபாலிக்கை ஒருங்கிணைஞ்சு படிக்கிற, டேட்டாவை ஒருங்கிணைச்சு படித்து, அதாவது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம்ன்றது காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம். ஸோ அப்படி படிக்கிறது தான் சிஸ்டம் பயாலஜி. ட்ரக் டிஸ்கவரி அண்ட் ஃபார்மகோஜீனிக்ஸ். ஸோ ட்ரக் டிஸ்கவரின்னா ட்ரக்கை டார்கெட் பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது, மாலிக்யூல்ஸ், பர்சனலைஸ்டு மெடிசன், இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இது தான் ட்ரக் டிஸ்கவரி அண்ட் ஃபார்மகோஜீனோமிக்ஸ். அக்ரிகல்ச்சர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்,
Plant Science Relevance, Marker Assisted Selection, MAS, and identification of genes for disease resistant, drought tolerance and stress adaptation இருக்கிறதுக்காகவும் ஈஸியாக பிளான்ட் பேத்தோஜனோட இன்டராக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் பயோடைவர்சிட்டி ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், plant science, genomic sequencing of crops, rice வந்து ஒரைசா, wheat, Arabidopsis thalineல sequencing பண்ணியிருக்காங்க. Crop improvement, identification of quantitative trait loci, QTLS, and mass breeding. So QTLS னா quantitative trait locus. ஸோ இது வந்து டிஎன்ஏ ரீஜன் ஆஃப் டிஎன்ஏல தான் இருக்கும். இது ஒரு சிங்கிள் ஜீனாக தான் இருக்கும். இது வந்து நிறைய வேரியேஷனை கொடுக்கும். குவான்டிடேட்டிவ் ட்ரெயிட்டாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் ட்ரெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ஈல்டு, ட்ரவுட் டாலரன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பெஷல் வெரைட்டியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயிட்டை கண்ட்ரோல்டு பை பாலிஜீன்ஸ், அதாவது மல்டிபிள் ஜீன்ஸ் ப்ளஸ் என்விரான்மெண்ட் சேர்ந்து நிர்ணயிக்குது. இது வந்து கிரெயின் ஈல்டு இன் ரைஸ், ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் இன் மெய்ஸ் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இன் வீட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீனோமிக் சீக்வன்ஸ், அதாவது க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த பிளான்ட் சயின்சஸில் உருவாக்கி இருக்கு. அண்டு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் மூலமாக, மேப்பிங் மூலமாக, மாலிகுலார் மார்க்கர்ஸ் மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் மாலிகுலார் மார்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா RFLP, SSR, SNP, AFLP. டூல்ஸ் வந்து QTL, மேப்பிங், ஜீனோமிக் வைட் அசோசியேஷன் ஸ்டடீஸ், GWAS. ஸோ ஜீனோமிக் வைட் அசோசியேட்டட் ஸ்டடீஸில் இது யூஸ் ஆகுது. ஃபைலோஜெனட்டிக் அண்ட் டாக்ஸானமிக், அதாவது மாலிகுலர் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ, டிஎன்ஏ பார் கோடிங் வச்சு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் அன்னோன் பிளான்ட் ஜீனம்ஸை கண்டுபிடிச்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்ட்ரெஸ் பயாலஜி, அதாவது ஜீன்ஸ் வந்து ட்ரவுட்டு, செலனிட்டி, ஹீட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதெல்லாம் டாலரேட் பண்ணுற வெரைட்டிஸை நம்ம படிக்க முடியும் ஜீன்ஸை வச்சு. அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், டிஎன்ஏ பார் கோடிங் அண்ட் மாலிகுலார் டேட்டா பேஸ் வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸை காப்பாற்றி வச்சிருக்க முடியும். ஸோ ஜென்ரல் பயாலஜின்றது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பயாலஜி இங்கே வந்து சீக்வன்ஸ் அலைன்மெண்ட், இப்போ RNA, ப்ரோட்டீன், இது எல்லாத்தையும் வந்து எவல்யூஷனரி ஸ்டடீஸை வச்சு அலைன் பண்ணி படிக்க முடியுது இல்லையா. ப்ரோட்டீன் மாடலிங், அதாவது 3D ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்விஸ் மாடலை கொடுத்துருக்காங்க. ஸ்விஸ் மாடல் என்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஹோமாலஜி மாடலிங் சர்வர். ஸோ fully automated protein structure homology modeling server. ஸோ இந்த ஸ்விஸ் யூனிட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் இதை உருவாக்கிடுச்சு. அதாவது ஸ்விஸ் மாடலை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஹோமாலஜி மாடலிங் சர்வரை உருவாக்குனது, டெவலப் பண்ணது ஸ்விஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். அண்ட் இது வந்து 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுது. அப்புறமா இது ஒரு டெம்ப்ளேட் பேஸ்டு மாடலிங்காக இருக்குது. அதை ஹோமாலஜின்னு சொன்னோம் இல்லையா. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ப்ரோட்டீன் சீக்வன்சிங்கை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு சர்ச் பண்ணி ப்ரோட்டீன் டேட்டா பேங்க்கில் சர்ச் பண்ணி நம்மளுக்கு 3D ஸ்ட்ரக்சரை சிமிலராக காட்டுது. அலைன்மெண்ட் வந்து டார்கெட்டட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அலைன்மெண்ட் பண்ணுது. மாடல் பில்டிங்கு, ஸோ இது 3D ஸ்ட்ரக்சர் வந்து கொரியர் ப்ரோட்டீனாக வேலை செய்யுது, பில்டப் பண்ணுது. எவாலுவேஷன்னா Q-மீன் ஸ்கோர் வச்சு எவாலுவேட் பண்ணுறாங்க இதோட குவாலிட்டியை. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு தான், ஈஸி டு யூஸ் தான், அண்ட் சிங்கிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸாக இருக்குது. யூனிபோர்ட் ஆர் PBDயை ஒருங்கிணைச்சு வேலை செய்யுது. அப்புறமா விஷுவலைசேஷன், ப்ரெடிக்ட் த ஸ்ட்ரக்சர், விஷுவலைஸ்டாக நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் 3D ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு காட்டுது.
நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3D protein structure when experimentally data எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி NMR க்ரையோ EM இது எல்லாமே அதாவது அன்அவைலபிளான ஒன்று. பட் நம்மளுக்கு இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஆக்டிவ் சைட் அண்ட் ப்ரோட்டீன் ஃபங்க்ஷனை பற்றி கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ட்ரக் டிஸ்கவரி அதாவது பைண்டிங் சைட்ஸை வச்சு ட்ரக்கை நம்ம கண்டுபிடிக்கவும் யூஸ் ஆகுது. கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜீனோமிக்ஸை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் ட்ரக் டிசைன் இப்போ தான் நம்ம சொன்ன ட்ரக் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன் CADD, மாலிகுலார் டாக்கிங் அதெல்லாமே இதில் பண்ண முடியும். டேட்டா மைனிங். ஸோ டேட்டா மைனிங்னா எக்ஸ்ட்ராக்டிங் த பேட்டர்ன்ஸ் அதாவது மேசிவ் பயாலஜிக்கல் டேட்டா செட்ஸ்லேருந்து பண்ண முடியும். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் த மெடிசன்ஸ் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேஜர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டேட்டா பேஸ் ஜீன் பேங்க் NCBI USAல நியூக்ளியோடைட் சீக்வன்சிங் பண்ணாங்க. EMBL யூரோப் DNA RNA சீக்வன்சிங் பண்ணாங்க. DDBJ ஜப்பான் நியூக்ளியோடைட் சீக்வன்சிங் பண்ணாங்க. PDB புரோட்டீன் டேட்டா பேங்க் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸ்விஸ் ப்ரோட் ஆர் யூனிபோர்ட் புரோட்டீன் சீக்வன்சிங் அண்ட் அனடேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கெக் கொய்டோ Encyclopedia of Genomics and Genes and Genomics, Koito Encyclopedia of Genes and Genomics, Metabolic Pathway. TAR, the Arabidopsis Information Resources, இது plant model genome எது? The Arabidopsis Information Resources, the Arabidopsis Information Resources, இது plant model genome. Tools and software. So BLAST, Basic Logic Alignment Search Tool. So இது similarity search tool தான். Clustal W, Muscle, இது multiple sequence alignmentக்கு. MEGA, Molecular Evolutionary Genetic Analysis, Phylogenetic Tree Constructionக்கு. Swiss Model or PyMol, இது Protein Modeling and Visualizationக்கு. BioPeril and BioPython or Bioconductor, Programming for Bioinformaticsக்கு. Future prospects பார்த்தீங்கன்னா Integration of AI and Machine Learning, Genomic Predictionக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஏஐயும் மிஷின் லேர்னிங்கும் ஒன்றா சேர்ந்து ஜீனோமிக் ப்ரெடிக்ஷனுக்கு வேலை செய்ய போகிறாங்க. இப்போ அக்ரிகல்ச்சரை பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸை வச்சு அக்ரிகல்ச்சரோட இதை இன்னும் ப்ரிசைஸ் ஆக்கிறதுக்கு அண்ட் பிளான்ட் சிந்தட்டிக் பயாலஜியும் மெட்டபாலிக் இன்ஜினியரையும் ஒன்றா சேர்த்து இந்த ஃப்யூச்சரில் இதை மூலமாக படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. எக்ஸ்பேண்டிங் டிஜிட்டல் ஹெர்பேரியம் அண்ட் வெர்ச்சுவல் டேட்டாபேஸ் ஃபார் டாக்ஸானமி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடு.